அவர் என்ன தூக்கி வளர்த்தவருன்ற வரும்போது நான் நார்மலா தான் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுவேன். ஐ வில் பி வெரி கேஷுவல். என்னம்மா சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டிங்களா, என்ன பண்றீங்க, இதெல்லாம் சிலதெல்லாம் உரிமையாவே அவர்கிட்ட நான் கேட்பேன். நான் பாடுவேன், நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் சொல்லுவேன் தான். அந்த ஸ்பேஸ் வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் மைல்டு பாண்டிங், அவ்வளோதானே தவிர மற்றபடி கசின்ஸ் எல்லாம் வீட்டில் இருந்தோம்னா வேற மாதிரி இருக்கும் சீன். ஓகே, நாங்கள் சத்தம் போட்டு சிரிக்க முடியாது. நாங்கள் சத்தம் போட்டு சிரிச்சோம்னா மேலே ஒரு ஒரு சின்ன பால்கனி ஒன்று இருக்கும் வீட்டு உள்ள. அங்கே அங்கே வந்து நின்றுட்டு ஒரே ஒரு சத்தம் மட்டும் கேட்கும், ஏய் அவள்தான். எல்லாரும் போயிட்டு சக்கு 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 சக்குன்னு எல்லாரும் ஒரு ஒரு தூண் பின்னாடி போய் ஓடி பண்ணி மகன்ல நாசர் வந்தோடனே ஒழிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி அதே மாதிரிதான். ஸோ நிறைய வடிவேல் காமெடி நடக்கும் போல வீட்டுல. ஆஹா, இது ஆக்சுவலி இத்தனை நாளா சீரியஸா நடந்துட்டு இருந்தது இத்தனை வருஷமா. அதாவது நாங்க லிட்டரலி என்னன்னா வந்து அங்க அங்க கார் சத்தம் கேக்குதுன்னா நாங்க எல்லாரும் போய் மாமா வராங்க ஓடிடுவோம். எப்ப என் கசின் கிட்ட நான் பேச ஆரம்பிச்சனோ இதையெல்லாம் நான் பிக்சரைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அவனும் இருப்பான் இல்லையா என் கூட இருக்கும்போது, ஏய் இந்த இன்சிடென்ட்லாம் யோசிச்சு பாரு, இந்த இன்சிடென்ட்டோட இந்த படத்தோட இன்சிடென்ட்டை கோத்து வச்சு பாரு, எப்படி இருக்குன்னா சரியான ஃபன்னா இருக்கும். சீரியஸா போகும்போது நீங்க சிரிச்சிட்டு இருப்பீங்க. நடக்கும். ஆக்சுவலா என்ன ஆயிடும்னா நானும் அவனும் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா சரி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்சர்வ் பண்ணிட்டு அங்கே கமெண்ட் பண்ண மாட்டோம். வீட்டுக்கு வந்து பேசும்போது நீ கவனிச்சியா இதை அப்படின்னு அவனும் சிரிப்பான், நானும் சிரிப்பேன். இந்த பத்ரி படத்துல விவேக் பஸ்ல இருந்து ஒவ்வொருத்தர் இறங்கி அதேதான், அதே மாதிரிதான். அவன் ஒரு கவுண்டர் சொல்லுவான், நான் ஒரு கவுண்டர் சொல்லுவேன். ஆக்சுவலா ரொம்ப சீரியஸா இருக்கும் அந்த இன்சிடென்ட். நாங்க ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணிட்டு வீட்டுல வந்து பேசும்போது பயங்கர செம ஃபன்னா இருக்கும். இட் வில் பி பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாமே நாங்க ரீக்ரியேட் பண்ணிட்டு இருப்போம் படத்தோட கம்பேர் பண்ணி. வந்து வேற லெவல்ல இருக்கும். அவன் வந்து லிட்டரலி என்ன பண்ணிட்டானா, நான் ஒரு ப்ரொடியூசரை கண்டிப்பா பாக்குறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்தை எடுத்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரையும் செதுக்கியே இந்த படத்தை எடுத்தே அவனுன்ற ரேஞ்சுக்கு போயிட்டான். சூப்பர். இப்படி ஒரு ஃபேமிலியில சம்பந்தமே நம்ம ஒரு புது பொண்ணு பிரேம்ஜி அவரோட ஒய்ஃப் வரும்போது எப்படி மிங்கிள் ஆனாங்க? அது அவங்ககிட்ட தாங்க நீங்க கேட்கலாம். நீங்க ஒரு வார்த்தை கூட இந்துமா உங்ககிட்ட நான் வந்து ஹாய் ஹலோ கூட சொன்னதே கிடையாது. அப்படியா? ஆமா, ஆப்வியஸ்லி. ஓகே, நான் பேசினதே கிடையாது. நான் கல்யாணத்துக்கே போகலையே. ஏன் அப்புறம் பர்சனல் கொஸ்டின் சண்டைக்கு வந்துருவீங்க? இல்ல இல்லங்க, நான் நிஜமா கல்யாணத்துக்கே போகல. அம்மா அப்பா தான் போயிட்டு வந்தாங்க, நான் போகல. ஐ குடன்ட் மேக் இட். நான் என்னால போக முடியல, கோயிலுக்கு போக முடியல. சொன்னால அம்மா அப்பா தான் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமாவே நான் அவங்க கிட்ட நான் பேசல. இல்ல, ஐ டிடன்ட் ட்ரை டு. ஓகே, இப்போ கேட்க போறது ஒரு பர்சனல் அவங்க தான் மீமான மீம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வர இது எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது சரியா? சோஷியல் மீடியால இருந்து எடுத்திருக்கோம். இப்படி ஒரு டெத்துக்கு அப்புறமா ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஒரு மேரேஜ், ஒரு பிரேக் எடுத்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ அவசர அவசரமாக ஒரு கல்யாணம் பண்ணாங்க? மேபி அதனால தான் இன்னும் அதுலேருந்து வெளில வர முடியாமல் ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து யாருமே அந்த மேரேஜ்க்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. தமிழ்நாட்டில் தானே பிறந்து வளர்ந்துருக்கீங்க. சரி, நான் சீரியஸாக கேட்குறேன். ஆமாம். அப்போ ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடக்கும்போது உடனே ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு கெட்டது நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும். அப்படி கூட இருக்கலாம்.